ஸோ பி பிளாக் எலமெண்ட்டில் +2 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது அமோனியா ப்ரிப்ரேஷன். அமோனியாவுக்கு சிம்பிள் வந்து NH3. ஸோ அமோனியா யூரியாவை ஹைட்ராலிசிஸ் பண்ணால் அமோனியா கிடைச்சிடும், அதான் லாஜிக். ஸோ ரியாக்ஷன் நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க. யூரியாவை ஹைட்ராலிசிஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும்? அமோனியா கிடைச்சிரும். நீங்கள் இந்த பாயிண்டை தான் ஞாபகம் வைக்கணும். ஹைட்ராலிசிஸ் ஆஃப் யூரியா பண்ணீங்கன்னா அமோனியா கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ ரியாக்ஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் யூரியா வந்து NH2 CO NH2 இது எழுத தெரியணும். ப்ளஸ் ஹைட்ராலிசிஸ் எப்படின்னாலே வாட்டர் ஞாபகத்துக்கு வரணும், H2O. ஸோ இதை போடும்போது நமக்கு அமோனியா கிடைக்கி, கூடவே CO2 கேஸ் கிடைக்கி. ஸோ இதுதான் ரியாக்ஷன். ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா மெக்கானிசம். ஸோ இது தெரிஞ்சுக்கிடணும். ஸோ இதில் இந்த H2O அப்படிங்கிறது HO, இங்கே NH2 CO NH2. ஸோ இந்த H இங்கே அங்கேயும் போயிடும், இங்கேயும் போயிடும். இந்த O வந்து இந்த CO கூட சேர்ந்துடும். அப்போ என்ன ஆயிரும்? எத்தனை NH3? 2 NH3 ப்ளஸ் CO2. ஸோ இதுதான் அந்த ரியாக்ஷன். ஸோ ரெண்டாவது ப்ரிப்ரேஷன் வந்து அமோனியம் சால்ட்டை ஹீட் பண்ணோம் அப்படின்னா அமோனியா கிடைக்கும். இது கூட வித்தியா பேஸ் கூட ஒரு பேஸ் கூட எடுத்து ஹீட் பண்ண போகிறோம். சரி, நம்ம இப்போ இந்த ரியாக்ஷன் வைஸாக பார்க்கலாம். ஸோ அமோனியம் சால்ட்டு அது நிறைய இருக்குது, அது காமனாக அமோனியம் எடுத்துக்கிடுங்க. இது கூட ஒரு பேஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? அமோனியா கிடைச்சிரும். ப்ளஸ் கூடவே வாட்டர் கிடைக்கும். இதுதான் லாஜிக், காமன் ரியாக்ஷன். ஸோ நம்ம ஒரு ரியாக்ஷன் எடுத்து அமோனியம் சால்ட்டு, இப்போ அமோனியம் குளோரைடு எடுத்துக்கலாம். இதுதான் அமோனியம் சால்ட்டு. இது கூட பேஸ் வந்து கால்சியம் ஆக்சைடு. ஸோ இது வந்து பேஸ் ஞாபகம் சொல்லுங்க. இது அமோனியம் சால்ட்டு. ஸோ போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுது? இந்த குளோரைடு வந்து இங்கே டிஸ்பிளேஸ் ஆகும். அப்போ கால்சியம் குளோரைடு. கால்சியத்துக்கு வேலன்சி 2, அதனால் 2 வந்துடும். ப்ளஸ் அமோனியா கிடைக்கும். ப்ளஸ் HO இருக்கிறதுனால H2O வரும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். இதை பேலன்ஸ் பண்ணுறது. குளோரின் 2 இருக்கிறதுனால இங்கே வந்து 2 போட்டுருங்க. ஸோ குளோரினும் பேலன்ஸ் ஆகிட்டு, கால்சியம் பேலன்ஸ் ஆகிட்டு. ஆனால் இங்கே நைட்ரஜன் 2 இருக்குது, இங்கே 2 போட்டுருங்க. 2 போட்டிங்கன்னா 8 கரெக்டாக இருக்கும், இப்போ பேலன்ஸாக. ஸோ மூணாவதாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னா மெட்டல் ஹைட்ரேட் எடுத்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணீங்க அப்படின்னா எது கூட அப்படின்னா வாட்டர் மெட்டல் ஹைட்ரேட் எடுத்து மெட்டல் நைட்ரைடு எடுத்து வாட்டர்களோட போட்டிங்கன்னா அமோனியா வருங்க. எடுத்துக்காட்டுக்கு மெக்னீசியம் நைட்ரைடு எடுத்துட்டாங்க. பார்க்கலாம், அந்த ரியாக்ஷனை பார்க்கலாம். ஸோ ரியாக்ஷன் என்னன்னா மெட்டல் நைட்ரைடு எடுத்து வாட்டர் போட்டு ஹீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அமோனியா கிடைக்கும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ மெட்டல் ஹைட்ரைடு வந்து நம்ம மெக்னீசியம் நைட்ரைடு எடுத்திருக்கேன். ஸோ நைட்ரஜனோட வேலன்சி 3, அது இங்கே போட்டுக்கலாம். மெக்னீசியம் வேலன்சி 2, அது இங்கே போட்டுக்கலாம். ப்ளஸ் H2O போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் இருந்து மெக்னீசியம் இருந்ததுன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ மெக்னீசியத்துக்கு வேலன்சி 2னால 2 ஹைட்ராக்சைடு வரும். ப்ளஸ் அமோனியா கிடைச்சிடும். ஸோ இதுதான் ரியாக்ஷன். நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாது, பார்த்துக்கிங்க. ஸோ இப்போ மெக்னீசியம் 3 இருக்குங்க, 1 தான் இருக்கு. அப்போ 3 போட்டுருங்க. 3 மெக்னீசியம் இருக்கு பேலன்ஸ் பண்ணுறது. அடுத்ததாக நேராக நைட்ரஜன் பாருங்க, இந்த சைடு 2 இருக்கு, இந்த சைடு 1 தான் இருக்கு. அப்போ 2 போட்டுருங்க. இதுக்கப்புறம் ஓவை பாருங்க. ஓ வந்து இங்கே 2 இருக்கு, இந்த 2 வந்து இதுக்கும் பொதுவானது, இதுக்கும் பொதுவானது. ஸோ ஓ வந்து இங்கே 2 இருக்கு, இங்கே 1 தான் இருக்கு. அப்போ 2 போட்டுருங்க. ஸோ மெக்னீசியம் நைட்ரஜன் ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிட்டு. இப்போ ஹைட்ரஜன் பாருங்கள், இதில் 4 இருக்குது, இங்கே 6. ஆமாம், 3 2 6. அப்புறம் இங்கே ஒரு 8 இருக்குது. அப்போ இதில் 4 போடணும்.
4 போட்டிங்கன்னா ஆக்சிஜன் பாருங்கள் 2 இருக்குது, 3 2s are 6 இருக்குது. ஸோ இப்போ இந்த இதில் 6 போட்டோமா சார் 6. ஸோ இப்போ பாருங்கள் 6 2s are 12 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கேயும் 12 இருக்குது. சரிங்களா, 3 2s are 6, இங்கே 2 இருக்குது, 3 2s are 6, அப்போ 12 ஹைட்ரஜன். ஸோ ஆக்சிஜன் 6 இருக்குது, பேலன்ஸ் ஆயிடுச்சு. சரிங்களா, திரும்ப திரும்ப அதை கேட்டு பாருங்கள் புரியும். ஸோ இண்டஸ்ட்ரியில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா அமோனியா நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் அயான் கேட்டலிஸ்ட்டுக்கு மேலே பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணும்போது 2 கண்டிஷன் முக்கியம். டெம்பரேச்சர் 750 டிகிரி கெல்வின், அடுத்தது அட்மாஸ்பியர் 200 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இது ரெண்டும் மறந்துடக்கூடாது. இப்போ இந்த நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் எப்படி கிடைக்கும்னா ஹைட்ரஜனை வாட்டர் கேஸ்லேருந்து எடுப்பாங்க, அப்புறம் நைட்ரஜனை ஏரில் லிக்யூட் ஏர்லேருந்து ஃப்ராக்ஷன் டிஸ்லேஸ் பண்ணி நைட்ரஜன் எடுப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து அமோனியா இண்டஸ்ட்ரியில் தயாரிக்காங்க. இங்கே அவங்க அயான் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும்போது அந்த அயான் கேட்டலிஸ்ட் கூட ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் K2O அண்ட் Al2O3 இது எதுக்காக ஆட் பண்ணுவாங்கன்னா ஈக்லிபிரியம் சீக்கிரம், அதாவது ரியாக்ஷன் ஈக்லிபிரியம் வந்து சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து 1 வேர்டில் கேட்கலாம். நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த மாதிரிலாம் வரும்போது தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த K2Al2O3 அப்படிங்கிறது அலுமினா, இந்த K2O3 அப்படிங்கிற பொட்டாசியம் ஆக்சைடு, K2O அப்படிங்கிறது பொட்டாசியம் ஆக்சைடு. அடுத்து இங்கே வாட்டர் கேஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, இது CO ப்ளஸ் ஹைட்ரஜன், CO ப்ளஸ் ஹைட்ரஜன், CO ப்ளஸ் ஹைட்ரஜன். வாட்டர் கேஸ்ங்கிறது CO ஹைட்ரஜனை தான் வாட்டர் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை கேட்கலாம். சரி, அப்போ இதோடைய பண்புகள் பார்க்கலாம். இதோடைய பண்புகள் பார்க்கும்போது அமோனியா வந்து பஞ்சன் ஸ்மெல்னால் ஸ்மெல் பண்ணவே முடியாது, மூக்கையே துளைக்கும். அதே நேரத்தில் ஏரை விட ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். லிக்யூஃபை பண்ணலாம் உடனே 9 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில். அதே நேரத்தில் இந்த லிக்யூட் வந்து -38.4 பாயில் ஆகும். ஃப்ரீஸ் ஐஸ் கட்டி மாதிரி மாறுறது -77 டிகிரி செல்சியஸில் ஃப்ரீசிங். ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் 1 வேர்டு. தென் லிக்யூட் அமோனியா வந்து கிட்டத்தட்ட வாட்டர் மாதிரியே ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டுமே ஒத்து போகும். ஆனால் என்ன அப்படின்னா இதில் ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது அமோனியாவில். ஸோ அமோனியா வந்து வாட்டரில் சால்யூபிள் ஆகும். அமோனியா ஊற்றுனீங்கன்னா வாட்டரில் கரைஞ்சிரும். சரிங்களா, அதை கொடுத்துருக்காங்க. எவ்வளவு 702 வால்யூம் இன் 1 வால்யூம் ஆஃப் வாட்டர். 702 வால்யூம் இன் 1 வால்யூம் ஆஃப் வாட்டர் 1 வேர்டில் கேட்கலாம். டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரி இருக்கணும். 760 mm ஆஃப் ப்ரெஷர், அதாவது நார்மலாக நம்ம இப்போ இருக்கிற அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். லோயர் டெம்பரேச்சரில் 2 சால்யூபிள் ஹைட்ரேட் வரும். ஒன்று NH3.H2O, அடுத்து 2NH3.H2O. சரிங்களா, இந்த இதில் அமோனியா வாட்டரும் லிங்க் ஆகுறது ஹைட்ரஜன் பாண்டு மூலயமா தான் லிங்க் ஆகும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இதில் NH3, இது H2O. ஸோ இந்த H2Oவில் இந்த ஹைட்ரஜன் எண்ணும் பாண்ட் ஆகிருக்கு எப்படின்னு பார்த்துடுங்க. சரிங்களா, ஸோ இதுதான் ஹைட்ரஜன் பாண்டிங். அதே நேரத்தில் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னா நீர் ஏற்றப்பட்ட அமோனியா வந்து ஹைட்ரேட்டட் மாதிரியே தான் இருக்கும். அதுவுமே NH3.H2O தான் சொல்லுவோம். எடுத்துக்காட்டுக்கு அமோனியா கூட வாட்டர் ஆட் பண்ணும்போது NH4 அமோனியம் அயானம்பாங்க. இது அமோனியம் அயான், அதே நேரத்தில் ஹைட்ராக்சைடு அயான். இந்த டபுள் ஹெட்டட் ஏரோ போட்டிங்கன்னா மறுபடியும் இது அமோனியா வாட்டராக பிரியும், அப்படி அர்த்தம். அதே நேரத்தில் டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னா 2 அயானாக பிரிகிறது தான் அமோனியாவுடைய. இது வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், அமோனியாவுக்கு வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ டு மேக் இட் ஃபேர்லி குட் அயனைசிங் சால்வெண்ட் லைக் வாட்டர். அப்போ வந்து அமோனியா அயனைசிங் சால்வெண்டான்னு கேட்டால் எஸ், குட் அயனைசிங் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லணும், லைக் வாட்டர் மாதிரி. சரிங்களா, ஸோ கீழே கொடுத்துருக்குறாங்க அமோனியா எப்படி பிரியுது அப்படின்ட்டு. அமோனியம் ப்ளஸ் அமீன் அப்படி பிரியுது அயனைசிங் ஏஜென்ட். ஸோ இது ரியாக்ஷனில் பார்க்கலாம்.
ஸோ டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் படிக்கும்போது அமோனியா வந்து NH3 ஸோ NH3 it gives to ஸோ என்ன ஆகுது 2 மாலிகுல்ஸ் எடுங்க 2 மாலிகுல்ஸ் மீன்ஸ் NH3 ஸோ இதில் ஒரு ஹைட்ரஜன் அப்போ 2000 இங்கே 3000 சரிங்களா ஸோ இது இந்த இடத்துல NH4 ஆயிரும் ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகும் இது ப்ளஸ்ஸு தென் NH2 மைனஸ் சரிங்களா இது எலக்ட்ரான் ரிச்சு எலக்ட்ரான் இதுக்கு டை எலக்ட்ரிக் வேல்யூ போட்ட NH4 ப்ளஸ் NH2 மைனஸ் போட்டிங்கன்னா 10⁻⁻30 வரும் இதே மாதிரி வாட்டருக்கு போட்டிங்கன்னா H2O 2 டைம் எடுக்கும் H2O ஸோ இட் gives to H3O ப்ளஸ் OH மைனஸ்னு வரும் ஸோ இதுக்கு K வந்து 25°C ப்ளஸ்ஸு போட்டிங்கன்னா H3O ப்ளஸ் ஸோ இது ப்ளஸ் OH மைனஸ் சார் ப்ளஸ் போடக்கூடாது இன்ட்டு போட்டிங்கன்னா வேல்யூ வந்து 10⁻⁻14 வரும் ஸோ ஒன் வேர்டில் கேட்கலாம் டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 10⁻⁻30 ஸோ இது 10⁻⁻30 இது 10⁻⁻14 அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அமோனியாவுக்கு 500 டிகிரி ஹீட் பண்ணிங்கன்னா அமோனியா வந்து அதோடைய எலமெண்ட் என்ன நைட்ரஜன் ஹைட்ரஜன் ரொம்ப முக்கியம் ஸோ டிகாம்போசிஷன் அதாவது சிதைவடைதல் ஸோ இது வந்து ஆசலரேட்டர் அப்படின்னா வேகப்படுத்துறதுக்கு மெட்டாலிக் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க எது மெட்டாலிக் கேட்டலிஸ்ட் நிக்கல் அயான் ஸோ இந்த மெட்டாலிக் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது வினையின் வேகத்தை ரியாக்ஷனை ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ இது ஆக்ஷன் ஆஃப் ஹீட் அப்போ சிம்பிளாக ஞாபகம் வைக்கணும்னா அமோனியா ஹீட் பண்ணிங்கன்னா அதோடைய எலமெண்ட்டாக மாறிடும் அதே நேரத்தில் ஏர் அண்ட் ஆக்சிஜன் கூட அமோனியா கூட பேர்ன் ஆகாது does not burn in air but burns freely in free oxygen in yellowish flame to give nitrogen and steam கவனிங்க அமோனியா வந்து does not burn in air கூட பேர்ன் ஆகாது பட் burns freely in free oxygen இருந்தது அப்படின்னா அது பேர்ன் ஆகும் yellowish flame எல்லோ கலர்ல அந்த நெருப்பு இருக்கும் டு கிவ் நைட்ரஜன் அண்ட் ஸ்டீம் நைட்ரஜனையும் ஸ்டீம் கொடுக்கும் சரிங்களா கீழே ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரீ ஆக்சிஜன் கூட இது ஃப்ரீ ஆக்சிஜன் கூட அதே நேரத்தில் கேட்டலிஸ்ட் பிளாட்டினம் கூட சேர்ந்து இட் பர்ன்ஸ் டு ப்ரொடியூஸ் நைட்ரிக் ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு சிரிப்பூட்டு மாயம் பார்த்தோம் இது நைட்ரிக் ஆக்சைடு இதுதான் வந்து நைட்ரிக் ஆக்சைடு இந்த ஆக்சைடு தான் நம்ம நைட்ரிக் ஆசிட்ல யூஸ் பண்ணுறோம் இதுதான் ஆஸ்வால்டு ப்ராசஸ் ஸோ ரொம்ப முக்கியம் ஆஸ்வால்டு ப்ராசஸ் இதுக்கு முன்னாடி ஹேபர் ப்ராசஸ் பார்த்தோம் இப்போ ஆஸ்வால்டு ப்ராசஸ் அப்போ ஆஸ்வால்டு ப்ராசஸ்னால் என்ன நைட்ரிக் ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணி அதுல இருந்து நமக்கு என்னது கிடைக்கி நைட்ரிக் ஆசிட் கிடைக்கும் ஸோ இந்த ஸ்கீமேட்டிக் டயக்ராம் அமோனியா ஆக்சிஜன் ஸோ கேட்டலிஸ்ட் மெட்டல் கேட்டலிஸ்ட் எடுக்கும்போது நமக்கு நைட்ரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது ஸோ இது வெரி ஹாட் ப்ளஸ் வாட்டர் இருக்கும் ஸோ இதை கூல் பண்ணோன்னே இந்த நைட்ரிக் ஆக்சைடை ஆக்சிடைஸ் பண்ணுவாங்க திரும்பவும் ஆக்சிஜன் எடுத்து ஸோ நமக்கு நைட்ரிக் ஆசிட் கிடைச்சிரும் இந்த டயக்ராம் நல்ல தெளிவாக பார்த்துக்கிடுங்க வேர்டிங்கில் தான் இருக்குது இதை நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா இதுதான் ஆஸ்வால்டு ப்ராசஸில் நைட்ரிக் ஆசிட் எப்படி தயாரிக்காங்கன்னு கேட்டால் இதுதான் சரிங்களா நெக்ஸ்ட்டு அடுத்தது அமோனியா வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் மறந்துடக்கூடாது ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் நல்லா கவனிச்சுக்கிடுங்க ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அல்லது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இதுதான் ரெடியூசிங் ஏஜென்ட் இது என்னாகும் மெட்டல் ஆக்சைடை வந்து மெட்டலாக ரெடியூஸ் பண்ணும்
ஸோ மெட்டல் ஆக்சைடாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணிட்டு மெட்டல் ஆயிடுது. எப்படி? when passes over heated metallic oxide. when passed over heated metallic oxide. மெட்டாலிக் ஆக்சைடை ஹீட்டடாக இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே பாஸ் பண்ணும்போது மெட்டாலிக் ஆக்சைடு வந்து மெட்டலாக மாறிடும். ஸோ இதுதான் எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு கொடுத்துருக்காங்க லெட் ஆக்சைடு. ஸோ அமோனியா போடும்போது லெட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ லெட் ஆக்சைடில் இருந்து லெட் ஆக்சைடு அப்படிங்கிறது மினரல். ஸோ இதுதான் அந்த ரியாக்ஷன். சரிங்களா? பேலன்ஸ் பண்ணுறது ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு எலமெண்ட்ஸாக எடுத்து பேலன்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஆசிட் கூட ரியாக்ஷன். இப்போ அமோனியா எடுத்து ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணோன்னா அமோனியம் சால்ட் கிடைக்கும். ஸோ ரொம்ப முக்கியம். ஆசிட் கூட போட்டிங்கன்னா அமோனியம் சால்ட். இந்த மாதிரி 2 பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் எதை குறிக்க அப்படின்னா அஃபினிட்டி ஆஃப் அமோனியா ஃபார் புரோட்டான் இஸ் கிரேட்டர் தேன் ஆஃப் வாட்டர். வாட்டரை விட அமோனியாவுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டினா எலக்ட்ரானை தன்பால் ஈர்க்கும் தன்மை அதிகம் வாட்டரை விட. எதை வச்சு சொல்கிறாங்க? அமோனியா கூட நீங்கள் ஆசிட் போட்டீங்க அப்படின்னா அமோனியம் சால்ட் ஃபார்ம் ஆகுதுல, அதை வச்சு சொல்கிறாங்க. அடுத்தது ரியாக்ஷன் வித் குளோரின் அண்ட் குளோரைடு. அமோனியா வந்து குளோரின் அண்ட் குளோரைடு கூட ரியாக்ட் ஆகி அமோனியம் குளோரைடு இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். NH4Cl சொல்லுவாங்க. அமோனியம் குளோரைடு இந்த இருக்கு இல்லையா, NH4Cl. ஸோ இது டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் நடக்கும். இப்போ வந்து கீழே ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அமோனியா கூட குளோரின் போடுறோம். முதல்ல என்ன வருது? நைட்ரஜனும் HCl தான் வருது. மறுபடியும் அந்த HCl கூட அமோனியா போடுறாங்க, அமோனியம் குளோரைடு வருது. ஸோ எக்ஸஸ் ஆஃப் குளோரின் ammonia react to give nitrogen trichloride and explosive substance. அதாவது கொடுத்துருக்கல இப்போ இங்கே குளோரின்லாம் 3 மடங்கு தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இங்கே எக்ஸசிவாக எடுக்கும்போது நமக்கு நைட்ரஜன் ட்ரைக்ளோரைடு ஃபார்ம் ஆகுது. இது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ். ஸோ நைட்ரஜன் குளோரைடு வந்து எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்கும் பொருள். சரிங்களா? நைட்ரஜன் ட்ரைக்ளோரைடு ஒன் வேர்டு. நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் HCl ரெண்டுமே கேஸ் தான். அமோனியம் குளோரைடு வந்து ஃபார்ம் ஆகுது. அது சால்ட். எஸ் மீன்ஸ் சால்ட். அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் அமைடு அண்ட் நைட்ரைடு. ஸ்ட்ராங் எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல். எதெல்லாம் ஸ்ட்ராங் எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல் அப்படின்னா சோடியம். அமோனியா ஃபார்ம்ஸ் அமைடு. ஸோ அமோனியா வந்து அமைடு வந்து ஃபார்ம் பண்ணும். எடுத்துக்காட்டு while it forms nitride with metal like magnesium. ஸ்ட்ராங் பாசிட்டிவ் மெட்டலாக இருந்தால் அமைடும். அதே நேரத்தில் கொஞ்சம் பாசிட்டிவ் கம்மியாக இருந்தால் நைட்ரைடும் ஃபார்ம் ஆகுது. இப்போ இது வந்து சோடியம் வந்து ஸ்ட்ராங் பாசிட்டிவ் மெட்டல், அது கூட அமோனியா போடும்போது அமோனியம் நைட்ரைடு வருது. ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகுது. இந்த ரியாக்ஷன் பார்க்கலாம். ஸோ அமோனியா கூட ஸ்ட்ராங் எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல் சோடியம் போடுறேன். என்ன ஃபார்ம் ஆகும்? NaNH2 ஃபார்ம் ஆயிடுது. Na அமைடு அப்படின்னா NH2. NaNH2 பேலன்ஸ் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, அதுக்கு பதிலாக ஹைட்ரஜன் கேஸ்ன்னு போடணும். ஸோ பேலன்ஸ் பண்ணுறது இங்கே பாருங்கள். அமோனியா நைட்ரஜன் ஒன்று தான் இருக்குது, சோடியம் ஒன்று தான் இருக்குது, ஹைட்ரஜன் 2 2 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ ஹைட்ரஜன் மட்டும்தான் பேலன்ஸ் ஆகலை. ஸோ ஹைட்ரஜன் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ அப்போ இங்கே 2 போடலாம். இங்கே இதில் மட்டும்தான் இருக்குது, 6 வந்துடுது. இங்கே இந்த இடத்துல 2 போட்டுருங்க. ஸோ இப்போ என்ன ஆயிரும்? 2 4 2 4 6 ஆயிடுச்சு. நைட்ரஜன் 2 2 இருக்குது, சோடியம் மட்டும் 1 இருக்குது, அப்போ 2 போட்டுருங்க. ஸோ இதான் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். இது அமோனியத்தை தூக்கி நீங்கள் மெக்னீசியத்தில் போட்டீங்க அப்படின்னா MgN. அப்போ இது 3 இது 2. நைட்ரஜனோட பேலன்ஸ் இங்கே போகும், இது 3 2 ஹைட்ரஜனும் கிடைக்கும்.
அப்போ இங்கே என்ன விஷயம், இங்கே அமைடு ஃபார்ம் ஆகுது, இங்கே நைட்ரைடு பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல். மெக்னீசியத்தை கம்பேர் பண்ணும்போது சோடியம் வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல். ஸோ என்ன ஆகுங்க, பேலன்ஸ் பண்ணணும். ஸோ மறுபடி Mg3 இருக்குது, இங்கே 3 போடுங்க. ஸோ பேலன்ஸ் ஆச்சு. நைட்ரஜன் இங்கே 2 இருக்குது, அப்போ இங்கே 2 போடுங்க. ஆக்சிஜன் 6 ஆயிடுது, சாரி ஹைட்ரஜன் இங்கே 3 போட்டுருங்க, 6 ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். அதே நேரத்தில் அம்மோனியா மெட்டாலிக் சால்ட்டு கூட ரியாக்ட் ஆகி மெட்டல் ஹைட்ராக்சைடை கொடுக்கு அல்லது காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. எடுத்துக்காட்டுக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க. அம்மோனியா ஸோ இதில் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு அது கூட சேர்ந்து ஃபெரிக் ஹைட்ராக்சைடு அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. அதேமாதிரி காப்பர் கூட சேர்ந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது டெட்ரா அமீன் காப்பர் 2 காம்ப்ளெக்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் அமீன். அமோனியா வந்து ஒரு அமோனேட்டட் காம்பவுண்ட் பை அயான் டைபோல் அட்ராக்ஷன். ஸோ அமோனேட்டட் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது எப்படி அப்படின்னா, அயான் டைபோல் அப்படின்னா 2 போல் இருக்குது, ப்ளஸ் மைனஸு 2 அட்ராக்ஷன். எடுத்துக்காட்டுக்கு வந்து கால்சியம் குளோரைடு. இதில் நெகட்டிவ் எண்டு வித் அமோனியா டைபோல் அட்ராக்ட் கால்சியம் அயான். இதில் அமோனியா வந்து கால்சியத்தை அட்ராக்ட் பண்ணுது. அண்ட் இட் ஆல்சோ ஆக்ட் அஸ் லிகாண்ட் டு ஃபார்ம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் சச்சஸ் CO NH3 6 டைம்ஸ். அதாவது கோபால்ட் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸு. அதே மாதிரி சில்வர் அர்ஜென்டைன் சொல்லுவாங்க. ஸோ when the excess ammonia is added aqueous solution, copper sulfate deep blue color compound is formed. ஸோ எக்ஸஸாக போட்டிங்க அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும். அது டீப் ப்ளூ கலர் வச்சு தெரிஞ்சிடலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து கீழே கொடுத்துருக்குறாங்க. அமோனியாவோட ஸ்ட்ரக்சர் NH3 போடுவோம் இல்லையா, எண்ணு போட்டு இந்த வயலட் கலரில் இருக்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ஹைட்ரஜன். ஸோ இதில் பிரமிடல் ஷேப். இது வந்து என்ன ஷேப்பு, பிரமிடல் ஷேப்பு. பாண்டோட டிஸ்டன்ஸ் வந்து 1.01 ஆம்ஸ்ட்ராங். ஹைட்ரஜன் பாண்டோட டிஸ்டன்ஸ் வந்து 1.645. ஸோ நைட்ரஜனுக்கு ஹைட்ரஜனுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து கம்மி தான். ஆங்கிள் வந்து 107. ஸோ இது வந்து டெட்ராஹெட்ரல் வித் 1 lone pair ஆஃப் எலக்ட்ரான். ஸோ ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். அமோனியாவோட ஸ்ட்ரக்சர் 1 lone pair இருக்கு அண்ட் 1 டெட்ராஹெட்ரல் பொசிஷன். ஸோ இது வந்து பிரமிடல் ஸ்ட்ரக்சரில் இருக்கு அப்படின்னு. இதுதான் அந்த லோன் பேர் எலக்ட்ரானு, தனியாக 2 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ பிரமிடல் ஸ்ட்ரக்சர். இன்னும் ரொம்ப சிம்பிளாக பண்ணால் எண்ணு போட்டு ஹைட்ரஜன் 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 போட்டு 2 பொண்ணு இப்படி போகணும். இதுதான் பிரமிடல் ஸ்ட்ரக்சர்.